7P நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜூன் 12 உலகம் முழுவதும் சாதாரணமான நாட்களாக தான் அந்த நாள் தொடங்கியது. ஆனால் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மட்டும் அந்த நாள் ஒரு கருப்பு நாளாக சரித்திர பதிவேடில் பதிவாகியுள்ளது. ஆம், அந்த விமான விபத்தில் கிட்டத்தட்ட மருத்துவ மாணவர்கள் உட்பட 260க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த செய்தி நாட்டையே உலுக்கியுள்ளது. என்ன நடந்தது? போயிங் விமானத்தில் 7878 விமானம், ட்ரீம் லைனர் விமானம், 1100 விமானங்கள் உலகம் முழுவதும் இயங்கி வருகின்றன. ஆனால் இந்த 7878 விமானம் மட்டும் 136க்கு எடுக்கப்பட்ட விமானம் சில நொடிகளிலே இன்ஜின் கோளாறு ஏற்பட்டு அது அந்த உந்து சக்தியை இழந்து கீழே விழுந்தது என்று சொன்னால் என்ன நடக்கின்றது ஏர் இந்தியா நிறுவனத்தில் என்ற அந்த கேள்வியை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் வைத்து வருகின்றனர். ஆம், விமானம் பொதுவாகவே 2 இன்ஜின்களை கொண்டு இயங்கும். ஒரு இன்ஜின் பழுதடைந்தால் இன்னொரு இன்ஜினின் மூலம் 330 மணி நேரம் அந்த விமானத்தை இயக்கலாம் என்று சொல்கிறார்கள் வல்லுநர்கள். அப்படியானால் 2 இன்ஜின்களும் பழுதடைந்தனவா? மேலும் பறவைகள் மோதினால் அந்த இன்ஜினில் கோளாறு ஏற்படும் என்ற 2வது காரணம் சொல்லப்படுகிறது. ஆனால் போயிங் விமானத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினின் அளவு மிக பெரிதாக இருக்கும் என்பதால் அதில் பறவைகள் மோதினாலும் அந்த இன்ஜினில் பாதுகாப்பு கோளாறு ஏற்படாது என்று சொல்கிறார்கள் நிபுணர்கள். 3வதாக சொல்லும் காரணம், அதில் உள்ள அனைத்து பாதுகாப்பு கருவிகளும் விமானத்தில் லேசான கோளாறு ஏற்பட்டாலும் அலாரம் ஒலிக்கக்கூடிய வகையில்தான் அது அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விமானத்தில் இன்ஜினில் கோளாறு ஏற்பட்டு இருந்திருந்தால், அப்படி சொல்லப்படுவதாக இருந்தால் அந்த அலாரம் ஏன் ஒலிக்கவில்லை என்று கூறுகிறார்கள் வல்லுநர்கள். குறிப்பாகவே அகமதாபாத் விமான நிலையம் நிறைய பொருட்களை கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும். அந்த பொருட்களை உண்ணுவதற்காக பல்வேறு பூச்சிகள் வரும். அந்த பூச்சிகள் மூலமாக பறவைகள் வரும். அந்த பறவைகள் தான் இந்த இன்ஜின் கோளாறை ஏற்படுத்தியுள்ளது என்று சொன்னாலும் அதை நம்புவதாக ஒரு சில அறிஞர்கள் அதை மறுக்கின்றனர். 7878 விமானம் இதுவரை எந்த விபத்துகளையும் ஏற்படுத்தியதே இல்லை. அதிலும் குறிப்பாக அந்த விமானம் அதிக எரிபொருள்களை சுமந்து செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த எரிபொருள்கள் அங்கே நிரப்பப்பட்டுள்ளன. அதன் காரணமாகத்தான் அந்த விபத்து ஏற்படுத்தவுடன் விமானம் வெடித்து சிதறி உடனடியாக தீப்பற்றி எரிய ஆரம்பித்துள்ளது. ஆனால் துரதிர்ஷ்டமாக அருகிலுள்ள கட்டிடங்கள் மோதியதால் மருத்துவ மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உணவு அருந்து கொண்டிருந்த போது அவர்களும் அந்த உயிரிழந்த காட்சி நம்மை உருக்குகின்றது. அதிலும் குறிப்பாக லண்டன் மருத்துவர் ஒருவர் இதுவரை விசா அப்ளை செய்து கிடைக்காத ஒரு மருத்துவர், நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடர்கிறோம் என்று ஒரு செல்ஃபி பதிவிட்டு குழந்தைகளோடு பதிவிட்ட அந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி நம்மை எல்லாம் நெஞ்சை உருக்குகிறது. 7P நியூஸ் மீடியா ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. உயிர் இழந்தவர்களுடைய உறவினர்களுக்கு இறைவன் சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்க வேண்டும். ஆனால் ஏர் இந்தியா நிறுவனம் இது முதல் விபத்து அல்ல. 1978 நடந்துள்ளது, 82 நடந்துள்ளது, 2020 நடந்துள்ளது. அதற்கான பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இவ்வளவு பெரிய விமான அமைப்பு ஏன் அடிப்படையாக அந்த செக் லிஸ்டை செய்யவில்லையா, இல்லை செய்தார்களா, இல்லை செய்ய தவறினார்களா என்ற அந்த பல்வேறு கேள்விகள் உங்களோடு சேர்ந்து நாங்களும் வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.